ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் நித்திஷ் டூடல் டைரி. நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. நான் இந்த வீடியோஸ் எடிட் பண்ண எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எஸ், ஃபைனலி நாங்கள் அஜித் சாரை அன்றைக்கி மீட் பண்ணிட்டோம். அப்பா, அந்த மீட் பண்ண ஒரு செகண்ட் இருக்கே, அதை பற்றி ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி போனோம், எங்கே டிக்கெட் புக் பண்ணோம், இது எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கும்போது அஜித் சார் ரேசிங் இங்கே நடந்திருந்தது. 24 hours கண்டினியூஸ் ரேசிங் நடந்திருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா போயிருந்தாங்க. அவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே இந்த சான்ஸை. எனக்கு அப்போ அஜித் சார் இங்கே ரேஸ் ஓடிட்டுருக்காருன்னு சொல்லி தெரியும். ஆனால் ஃபேன்ஸ்க்குலாம் ஃபோட்டோஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது. ஃபோட்டோஸ்க்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி ஃபேன்ஸுக்காக அவரே அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எனக்கு அந்த அக்கா சொல்லி தான் தெரியும். ஒரு வழியாக பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆட்டோட்ரோம் பரவாயில்ல, நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்க்கிங்கில் விட்டுட்டு அங்கேருந்து ஷட்டில் சர்வீஸ் வச்சுருக்காங்க. தங்கம், இந்த பக்கம் வா. வந்தாச்சா? பார்த்துருவோமா? ஏகேவா பார்த்துருவோமா? அதுக்காக தான் வந்திருக்கோம். சரி சரி சரி. எங்கே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரேசிங்காகவே தனியாக அஃபிஷியலாக அதுக்கான வெப்சைட் இருக்குது. இப்போ துபாயில் நடக்குது அப்படின்னா துபாய் ஆட்டோட்ரோமுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போது அபுதாபியில் நடக்குதுன்னா அதுக்கு தனியான வெப்சைட் இருக்குது. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள். இதே 24 hours ரேசிங்னா அதுக்கு தனி ரேட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும். 4 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் 4 hours ரேசிங் நடக்கும்போது தான் போயிருந்தோம். அப்போ நார்மல் டிக்கெட்டோட ரேஞ்ச் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 30 AED. ஆனால் நாங்கள் விஐபி புக் பண்ணோம். விஐபிக்கு 100 AED பர் பர்சன். ஏன் அதை நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் பக்கத்தில் பார்க்கலாம் ரேசிங் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். விஐபி டிக்கெட் புக் பண்ணதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, 30 AED நம்ம பே பண்ணி ஒரு பிளேஸ்க்கு நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்கள்ல, அங்கேயுமே நாங்கள் போனோம். நார்மலாக நாங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அங்கேயுமே நாங்கள் போயிருந்தோம். 2 பிளேஸுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். விஐபி டிக்கெட் புக் பண்ணதுனால அந்த பிளேஸே ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா. நம்ம எங்கே வேணால் நின்றுக்கலாம், எங்கே வேணால் உட்காந்து பார்த்துக்கலாம். பசங்களுக்கு ப்ளே ஏரியா இருந்தது. அதனால் நம்ம அங்கே விளையாட விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாகவும் பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. கேன்டீன் ஆல்சோ அவைலபிளாக இருந்தது. ஃபுட் கோர்ட்டும் இருந்தது. எல்லா இடத்துலையுமே ஈஸி ஆக்சசபிளாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ரேசிங்க்கு போகிற வண்டி எல்லாமே அங்கே தான் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே போனோம். அவங்க பார்த்துட்டு தான் விடுறாங்க. விஐபி டிக்கெட்டா இல்லை நார்மல் டிக்கெட்டான்னு கையில் நம்மளுக்கு ஒரு டேக் கொடுக்குறாங்க. அதில் வேரியேஷன் கலர் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு உள்ளாரே அலோவ் பண்ணுறாங்க. Trying to make your way through the GT pack. Yeah, and that's the story of the weekend so far. At the start. கரெக்டாக நாங்கள் போன உடனே ரேசிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2:10க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே அஜித்தை பார்த்துருவோம்னு சொல்லி நினச்சோம். ஆனால் நாங்கள் விஐபி டிக்கெட் இருந்த சைடு வேறு, அவங்க ஸ்டார்ட் பண்ண ஏரியா அது சைடு அந்த சைடே வேறு. 30 AED பே பண்ணி போன இதில் அங்கேருந்து நம்ம அஜித் பார்த்துருந்துருக்கலாம். அவர் வெளியே வந்ததெல்லாம் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். விஐபி டிக்கெட் புக் பண்ணால் நம்ம இன்னும் பக்கத்தில் வர பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் ரேசிங் நடக்கிறது மட்டும்தான் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு அது தெரியல. ஸோ லாஸ்ட்டாக தான் தலையை பார்க்கவே முடிஞ்சது. தலையோட காரை ஸ்லோ மோஷனில் எடுத்து ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். அன்னைக்கு அவரோட கார் நம்பர் 18. அப்பப்போ மாறுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. அன்னைக்கு ரேசிங் போன 2 காரோட நம்பர் 1 and 8. கார் சவுண்டு அப்போ காது அடைச்சது, அந்த அளவுக்கு இருந்தது. சூப்பராக இருந்தது.
start to the race for Ajit Kumar. David Anderson's with the number one driver right now. Ajit Kumar, I hate to sort of come and ask awkward questions, but this has been a tough day for you, hasn't it? Let me put it this way, probably a bad day at the office. but then again, baptism by fire. So, but I'm enjoying this. I'm really enjoying it. I'm getting used to the level of competition. I guess that's more important. So, yeah, it's a lesson learned. The car is being worked on behind you. Is there much damage from those two incidents you've had? Yeah, I had a tough time after the first crash. I had a handling issue. We did try to change the front wing and the car wouldn't handle. I still managed until I lost it again at C6. Very difficult to handle the car, so we're working on it. Is it the car? Is it just the car that feels different, or does the track feel different today? No, the car felt different after the first crash. So the first incident was I braked and I lost my front end, and there's nothing I could do. So probably the tires were still not up to the temperature. I tried to recover. The 11, this is Clay McDonald trying to get across the apex there. Mino Gidley, nicely done. Both drivers see actually that's a road competition in the United States. வின்டரில் வெளியே போகலாம் ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த டைம்லேயும் வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சது, எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 1:30 மணிக்கு வந்தோம், ஆனால் வந்து 4 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போனோம். சரி வெளியே போயிட்டு வந்தால் லேட் ஆகிடுமோ, திரும்ப அஜித் வெளியே வந்து அவரை பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு உள்ளேயே தள்ளுவண்டி கடை இருந்தது, அங்கே சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இதெல்லாம் வந்து 30 AED பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து இதெல்லாமே பார்த்துருந்துருக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் தூரம், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது, அவ்வளோதான். ஆனால் இங்கேருந்தால் வந்து ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. எல்லோரும் காலையில் சாப்பிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் யாருமே சாப்பிடல. மதியம் சாப்பிட்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தாவது கொஞ்சம் வயிறு பசி அடங்கியிருக்கும். யாருமே எதுவுமே சாப்பிடல. ரேசிங் பார்க்குறதுலே வந்து எல்லோரும் மும்மரமாக வந்து மூழ்கியாச்சு. அந்த கடைக்கு போனால் பிரியாணி மட்டும்தான் இருந்தது, வெஜ்ஜில் வந்து சாம்பார் சாதம் மட்டும்தான் இருந்தது. சரி ஏதோ ஒன்று இருக்கிறத கொடுங்க, ஏதாவது நம்மளுக்கு கிடச்சதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்து 1:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் அவரை தூரமாக இருந்து கூட பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். அவரோட கார் ஒன்று வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது. ஸோ அதுக்காக எதோ சேஞ்ச் பண்ணாவது வெளியே வருவார், தூரமாக இருந்து பார்த்துடலாம். அவரோட ஒர்க் ஸ்டேஷன் வந்து லாஸ்ட்டில் அந்த சைடு இருந்தது, அதனால் எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் இந்த சைடு இருந்தோம், அந்த சைடுக்கு அந்த லாஸ்ட்டில் இருந்தது. கடைசியாக அவரை பார்த்துட்டேங்க. லாஸ்ட் ரைடு வந்து அவர் தான் ஓட்டினார். முடிச்சுட்டு வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் காமிச்சார் பாருங்க. கீழே இருந்து அங்கேயே டோட்டல் ஃப்ளாட்டு சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே நிற்கிற கார்ஸ் எல்லாமே வந்து ரேஸில் ஓட்டின கார் எல்லாமே. இங்கே நம்பர் 1 போட்டிருக்கிறது வந்து அஜித்தோட கார் தான், நம்பர் 1 and 8. இந்த கூட்டத்தை பாருங்கள், அத்தனை ஃபேன்ஸ் அன்றைக்கி கூட்டம் அப்போ அலை மோதுனுச்சு. சாமி கூட இந்த மாதிரி லைட் நின்னா ரொம்ப நாள் ஆச்சு.
வாடா 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 சொல்லு அவர்கிட்ட, அவர் கூப்பிடுறேன். ஃபேமிலிண்ணா, அவர் ஃபேமிலிண்ணா, இல்லைண்ணா ஃபேமிலிண்ணா அவர். ஃபோட்டோ எடுக்க பக்கத்தில் போகும்போது ஹாய் சார்னு சொன்னோன்னே எங்களை பார்த்து சிரித்ததுலாம் வந்து எனக்கு ஹாப்பி டியர்ஸாக இருக்குது. ஃபேன்கர்ல் மூமெண்ட் அப்போ அந்த என்ன சொல்கிறது, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் வைக்கணும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்து போனதுலேயே வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு ஒரு அதுவும் லீவ் போட்டுட்டு நாங்கள் வந்து அஜித் சாரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்து போயிருந்தோம் எல்லாருமே. ஆனால் அந்த மனுஷன் என்ன மனுஷங்க, லாஸ்ட் ரைடு ஓட்டிட்டு அவ்வளோ டயர்டு ஃபேஸில் ஃபேன்ஸுக்காக வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உடனே கிளம்பி வந்துட்டார். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து அங்கே வந்து அன்றைக்கி கூட்டம் பயங்கர கூட்டம். அத்தனை பேர்த்துக்குமே வந்து ஒரு மூஞ்சி சுடிக்காமல் ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து போஸ்ட் கொடுத்தாரு. அவரே தனியாக வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ அரேஞ்ச் பண்ணி என்னை பார்க்க வராங்க ஃபேன்ஸ், அவங்கள வந்து எப்பயுமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரே தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அவர் சொல்கிறது ஒன்று தான், மோட்டார் ஸ்போர்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். இந்தியன் டிரைவர்ஸ் வந்து இல்லை, ஸோ நீங்கள் வந்து இதை கற்றுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு வந்து இதை சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு அப்படின்னு தான் வந்து அவர் மெயினாக சொல்கிறது. இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், அது வந்து இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ கற்றுக்கணும், இதில் எவ்வளோ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து அவர் தெரியப்படுத்துகிறாரு. ஸோ நீங்களும் இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், போய் பாருங்கள். எவ்வளோ எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வரைக்கும் நான் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ரேஸை பார்த்ததே கிடையாது. ஸோ சப்போர்ட் மோட்டார் ரேசிங். பாய்.